பாய் வினோத். வினோத் சார் மாடு இருக்கணும், பிளான் பண்ணணும், அல்வா விடணும், பெட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. ஃபைனல் அடிக்கிறதுக்கும் வயிற்றுச்சல் படுற, 18 லட்சம் ரூபாய் எடுத்ததுக்கும் வயிற்றுச்சல் படுற, என்னதான் பண்றது ஒண்ணு. ஆறு அடிக்காதீங்க, ஆறு அடிக்காதீங்க, மாடு மேறது. அண்டங்கக்கா ஹவ், ஏ அண்டங்கக்கா ஹவ். சச்சி இல்லையா மாட வரைய சொன்னா வாட்டர் மெலனை வரைக்கும் வச்சிருக்கீங்கப்பா. வேற ஏதோ மிருகத்துல இருந்து அவர் கன்வெர்ட் ஆயிருக்காரு. பழத்தை மாம்பழம் மாதிரியே கத்துதான். நீங்களா யாருடா? How do I tell you? கேட்டாது இது உரிக்க டைம் விடுங்க, சீசனே அவரோடது, நம்ம என்ன சொல்ல முடியும். இவனா அட பண்ணாட என்ன உங்க அப்பா கூட சொத்தா நீ பாட்டு. எப்படி பாரு நடந்ததோ ஒரு பிள்ளையுமே நடந்தது தெரியல. இங்க சொல்லக்கூடாதுன்னாங்க, அதனால நாங்க வந்து சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அவர் எதுவுமே சொல்ல, நீ தான் அவனை இட்டு போய் நிக்க வைக்கிற. பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. திரும்பிடுச்சிங்க, சுத்தமா திரும்பிடுச்சிங்க. இவ்வளவு கேவலப்படுத்த முடியாதுங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இத்தனை நாளா மனுஷங்க தான் இவனால வந்து ட்ராமடைஸ் ஆனாங்க. முதல் முறையா டேய் சீசன் ஓனர் டேய் வாடா டேய். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுங்கப்பா. ஏய் அந்த காக்கா வரட்டு. ஏய் மாடு மெர்சலாவுது, ஏய் பொறுமையா கட்டாதீங்க. அந்த காக்கா வரட்டுங்கப்பா. கரெக்ட். ஆறு அடிக்காதீங்க, ஆறு அடிக்காதீங்க, மாடு மெர்றது. அண்டங்கக்கா ஹவ், ஏ அண்டங்கக்கா ஹவ். மாடு மாடு ஏ மாடு ஏ மாடு பின்னாடி மேய்ச்சிரோடா டேய். அம்மா சாணி பின்னாடி மேய்ங்கடா, சாணிக்கு நீ போட போ. ஹவ். ஏய் காலையில பால் பீஸ் கத்தாத மரலாம், கத்தாத மாடு மரலாம், கத்தாத ஹவ். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? இது மாட்டு பொங்கலா? ஆட்டு பொங்கலா? அப்படித்தானே ஒரு பொங்கல். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? முக்கியமான கேள்விய கேட்க மறந்துட்டேன். பொங்கல் வைக்க தெரியும்ல? இதெல்லாம் ஓவர் நக்கலு. ஏய் மாத்தி கிச்சடி செஞ்சிர போறீங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பானையை சுத்தி நிக்காதீங்க, ஒரு பக்கமா இல்லங்க. பானையை சுத்தி நிக்காதீங்க, இப்படி வாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. பானையை சுத்தி நிக்காதடா, வேறா டேய். சொல்றாங்க பானையை சுத்தி நிக்காதன்னு, இப்படி வாடா. பால் போடலாமா? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். சொல்றீங்க பானையை சுத்தி நிக்காதடா, ஆனா பானை மூடிய வந்துருக்குது. கண்ணாடியில பாத்துருக்கா, அவ்வளவு கேவலமா இருக்கு. ஓகே, ஆனா பொங்கல் அன்னைக்கு யாரும் பேசாதீங்களா கொஞ்ச நேரம்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படிதான்டா பேசுவேன். வணக்கம் தமிழ மக்கள், இது அடிப்பு அரக்கனின் பொங்கல். வாணி எப்பவுமே அப்படிதான் அப்படியே எடுத்துருக்காங்க. எப்படி சூரியன் வரப்ப இந்த பனி மூட்டை வளகுதோ அதே மாதிரி இந்த பொங்கல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்நாள் இருக்க கஷ்டம் பூரா போய் நல்லது இருப்போம் அப்படின்னு எல்லாம் மனசார கும்பிட்டு இந்த பொங்கலை வைப்போம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? பிக் பாஸ் கிட்ட கேளுங்க சார். என்ன கேட்கணும்? நாளைக்கு மாட்டு பொங்கல். ஆமா ஒரு 2 பல்லு கட்டா அந்த கொம்புல கட்டலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயா நாளைக்கு மாட்டு பொங்கலை முன்னிட்டு 2 பலூன் குத்தீங்கன்னா மாட்டு கொம்புல கட்டுறதுக்கு வேணாம் சார். ஆஹா ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க. ஏற்கனவே மாடு மிரளுது, எருமை மாட்டுலாம் ஓரமா புடிச்சு கட்டுங்க. எருமை மாடு தண்ணியில கொஞ்ச நேரத்துல இறங்கிரும், சூடு தாங்காது. தவறுங்க, என்ன அர்த்தம்? பேசிட்டே இருக்கீங்க. அந்த பக்கம் போடு, கொய்யா பழம் எல்லாம் இருக்குது. ஒண்ணு காக்கா போதுக்கடா, காக்கா வினோத். நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? மாட வரைய சொன்னா வாட்டர் மெலனை வரைக்கும் வச்சிருக்கீங்கப்பா. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? காடு பொங்கல் சொன்னா காக்கா வினோத் பொங்கல் பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா? காக்கா வினோத் ஆமா கை தட்டுங்களாம்ப்பா. இந்த மாடை பாருங்க சார். கானா வினோத் பண்ணி வயிறு கூட அப்படிதான் பாக்குது மாட்டு. பண்ணி வாய் வினோத் நக்கல்யா அவனுக்கு. எப்படியாவது மாட்டை கொண்டு வந்து இங்க கட்டிடலான்னு பாக்குறா, மாடு வரமாட்டாங்க. சும்மா இருங்க சார், அதே பண்ணாதீங்க சார். இப்படி பேசி மாடை மெரில விட்டு இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. சார் கொய்யா பழத்தை பார்த்துனே இது மாடு. ப்ராசஸ் गाइस, மாடு வந்துரும். நோட செல்லம். மாடு எப்படி இது பாரு. இந்த மூஞ்சி மட்டும் லைட்டா ஆல்டர் பண்ணா ஓகே. உனக்கு தெரியுமாடா மாட்டுக்கு மடி எது கால் எது?
என்ன பழக்கம் இது? இது பாய் மாடு ஜல்லிக்கட்டுக்கு போறது. அது காளை மாடுமா? காளை மாடு. தமிழ் கூட ஒழுங்கா எழுத தெரியல பேயில போ நீ என்ன கோமச்சி நீ உன்னை நம்பி தான் விட்டுக்கிற ஆப்பிளுக்கு இதாவது மாடு பாத்துனது கொய்யா பாடா பத்திரமா ஏய் கலை அங்கதான் காக்கா விட ஒருத்தருக்கு பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பைத்தியமா இப்படி வந்து அர்த்தம் நீங்க ராஜா பாக்குறதுக்கு நல்லா இருந்தீங்க. அவன் காணா வினத்துக்கு உண்மையில இடம் சத்தியமா சொன்னாங்க. ராஜா விஷயத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. சூரியன் போட்டேன் இவங்க நடுவுல வீடு இந்த பக்கம் திருப்பி வச்சு போட்டுருக்குங்க. சரி எல்லாம் போட்டீங்க. சரி இப்ப இந்த மாடு கக்கா போட்டா யார் எல்லாம் போறா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அண்ணனுக்கு 1000 இருக்கும். இந்த வீடு ஓபன் பண்ண உடனே முதல்ல வாடான்றீங்க போடான்றீங்க அண்ணன்றீங்க என்னதாண்டா அவரு